ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 80வது பாடல் கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடல். அதில் 3வது 4வது கவிகளையும் நாம் சேர்த்து பாடுவோம். பாடல் எண் துதிப்பாடல் எண் 80 கர்த்தரின் கை குறுகவில்லை. 3வது 4வது கவிகளையும் நாம் சேர்த்து பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவுள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலையிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீ தந்திருக்கிற
மறுமுறையான வாய்ப்புக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆலய ஆராதனை பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, முழு கவனத்தையும் இதில் ஈடுபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யும். ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 252வது பாமாலை பாடுவோம். பாமாலையம் 252 என்றென்றும் ஜீவிப்போர் என்ற பாடல் 1வது 2வது கவிகளை நாம் பாடுவோம். இருக்கக்கூடிய பாடகர் குழு நம்மை பாடல் நேரத்தில் வழி நடத்துவார்கள். நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவருடைய நாமத்தை ஆராதனை செய்வோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் யெகோவா ரஃபாவா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுகமளிக்கும் தேவனா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் யெகோவா ரூபாவா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட கர்த்தரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியை ஆட்சி செய்கிற கர்த்தரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி
ஸ்தோத்திரிப்போம். நாம் இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மளுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுப்பா, எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட வீக்னஸ் எங்களுக்கு கூட இருந்து எங்களை வழிநடத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. பிரேயர்ஸ் மூலமா ஆண்டவரே சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எங்களை நல்ல பாதையில் நடத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. காரியம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களை நடத்தி செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றி ஆமே. எங்கள் காணுகிற தேவனா இருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்குற தேவனா இருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. பதில் கொடுக்குற தேவனா இருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நம்ம பள்ளத்தாக்குல நடந்தாலும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி சென்றிருக்கிறார், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அநாதி தேவனும் அடைக்கலம் என்ற பாடலை பாடும். 2வது கவி சேர்ந்து பாடும். நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாய் அதை நம்ம அர்ப்பணம் செய்வோம். என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்போம். ஏன்னால் அவர் சர்வத்தையும் அறிந்திருக்க கர்த்தராக இருக்கிறார்.
அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையை அவருக்கு முன்பாய் அர்ப்பணம் செய்வோம். அவரை நம்புவோம். எந்த சிச்சுவேஷனாலும் அவரை நம்புவோம். நம்ம அவரை கூப்பிட நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம் பாவ வாழ்க்கையை அவருக்கு முன்பாக அர்ப்பணம் செய்வோம். நம் ஆண்டவரை கேட்போம், ஒரு விசை ஆண்டவரே எங்க பாவத்தை எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே, உங்க தூய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை மன்னியும் ஆண்டவரே, இனிமே நாங்க பண்ண மாட்டோம் என்ற ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி போராடுவோம். பாவ வாழ்க்கையை விட்டு மீண்டு வர நமக்கு ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். இந்த வாரம் நம்ம என்னென்ன செய்ய போறோம் என்று அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில் நம்ம ஒப்புவிப்போம். அவர் சமூகத்துல அது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் முன்பாய் அர்ப்பணம் செய்வோம். நம்மளுக்கு அந்த சக்தியும் பலனையும் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அதுக்கு வேண்டிய சக்தியும் பலனையும் கொடுக்கணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாம் அவர் மேல விசுவாசம் வைத்து இந்த வாரம் முழுவதும் நடப்போம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்று 2வது பேராகிராஃப் சேர்த்து பாடுவோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று. அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலும் இந்த சமூகத்தில் வரும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாட நீர் தந்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் பாவத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ தயவாக எங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம். தூய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முப்படைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளைகளை நீர் வழிநடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். உடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் தருகிறோம். நாட்டிற்காக உழைக்கக்கூடிய கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதில் உண்மை உத்தமமாக தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆர்மி பர்சன்ஸையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தின்படி நடத்துவீராக. ஆண்டவரை இனமாக தோப்பனே எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்கிற பிரதம மந்திரிக்காக, முக்கிய மந்திரிகளுக்காக, ஆண்டவரை எம்பிஸ், எம்எல்ஏஸ்களுக்காக, பிரசிடென்ட்டுக்காக, கவர்னர்ஸ்க்காக, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே
அவரோடு கூட இருந்தவர்களும் அவருடைய தீர்மானங்களை அவர்கள் எடுக்கும்போது அவருடைய வழிநடத்துதல் அவர்களை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நாட்டினுடைய நலனுக்காக இருக்க வேண்டும், விருத்திக்காக இருக்க வேண்டும், சுய காரியங்களை கொண்டு வருகிறதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை நீர்தாமே பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். நீர் பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்த ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் இந்த கொரோனா தொற்றுக்காக ஜெபிக்கிறோம். பல நாடுகள் இது நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, நாட்டிலே மக்கள் நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கிறார்கள், பயத்திலே இருக்கிறார்கள். நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் ஒருவரே பரிகாரி என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளவும், நீர் ஒருவரை குணமாக்குகிறவர் என்பதை அறிந்து கொள்ளவும், நீர் ஒருவரை ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்யும். உடைய சமூகத்தில் அனைத்து நாட்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர்தாமே உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நாடுகளுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஜெபிக்கிறோம். இதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராய்ச்சியாளருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பிள்ளைகளை பொறுப்படுத்தி நீர் வழி நடத்தும். அதே போல இந்த ஆண்டவரே, இன்றைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் எழுத போகிற அந்த நீட் எக்ஸாமை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே எழுதுவதற்கு உதவி செய்யும். ஞானத்தினாலே நிறைத்தரலும் எங்கிருந்து எழுதினாலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதுவதற்கு உதவி செய்யும், நல்ல மார்க் எடுப்பதற்கு உதவி செய்யும். அவர்கள் இதே ஆண்டவரே மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். விதமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாப்பரினுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் உண்டு ஆண்டவரே, அவருடைய குறைவுகளிலே நீர் உதவி செய்யும். மன வருத்தத்தில் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதிகளிலே நீர் உதவி செய்யும் ஆண்டவர். விதமாக எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற தேவரிதாமே அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறேன் ஆண்டவர். இந்த கொரோனாவுடைய தொற்று அவர்களை தொடாதபடி இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நீருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்கப்படும் செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உதவி செய்யும். ஒரு மனதோடு கவனிக்க உதவி செய்யும். அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையும் செய்யப்படுவதாக. அனந்ததாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்றம் செய்தவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை கற்று மன்னி எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படலாம். தீவிர எங்களை ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு விடவில்லை. ஆமென். தயவு செய்து அமருங்கள். இந்த நாளிலே இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடி 21ஆம் தேதிக்கு மேல் ஆலயங்களை திறக்கலாம். அந்த வழிகாட்டுதலின்படியே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் 4வது வாரத்திலிருந்து திருச்சபை இயங்கும். ஒருவேளை அதை குறித்ததான செய்தி உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக அறிவிக்கப்படும். அதனால் அதற்காக ஜெபியுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நம்முடைய ஆலய ஆராதனையை தொடங்குவதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவரத்தில் நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சங்கிலி ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அதை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய குடும்ப ஜெபத்தையும் தொடர்ந்து செய்யுங்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். 13ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல் ஆரோன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இன்றைக்கு மிஸ்டர் இமானுவேல் ஆரோன், மிஸ்டர் சி டேனி இவர்கள் இருவரும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். 16ஆம் தேதி மிஸ் ஸ்வேதா மகேஷ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இன்னும் 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேக்கப் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாளை அனுசரிக்கிற மிஸ்டர் இமானுவேலுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய மகனுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி.
போக்கில் பார்த்தும் அவரோடு கூட இருந்திருக்கிறீர், வழிநடத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகனை நீர் ஆசீர்வதியும், கிருபையும் இரக்கமும் அவனோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற வேலை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவரை சார்ந்திருக்கிற ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் தருகிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சகோதரர் சகோதரி தகப்பன் தாய்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மிஸ்டர் சி டேனியல் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த நாளிலே பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகனை நீர் பாதுகாத்திருக்கிறீர், போக்கிலும் வரத்திலும் அவரோடு கூட தங்கியிருந்திருக்கிறீர். அவருடைய உழைப்பில் நீர் உதவி செய்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகனை ஆசீர்வதியும். இந்த வருடத்திலும் தேவனுடைய கிருபை அவர்களை வழிநடத்த நாம் ஜெபிக்கிறோம். அவர்களை சார்ந்திருக்கிற மனைவி மகன் இவர்கள் யாவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 16ஆம் தேதி பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய ஸ்வேதாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய மகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். அடுத்த வகுப்புக்குள் பிரவேசிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். காலேஜில் முதல் வருடம் படிப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதியும். என்னுடைய குருவைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இன்னும் உண்மை அதிகமாக அறிந்து என்னை வளர்வதற்கு நீர் உதவி செய்யும். மகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வழி நடத்தியறணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரகத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அவளை சார்ந்திருக்கிற தகப்பன் தாய் சகோதரி இவர்கள் யாவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே 15ஆம் தேதி திருமணங்களை அனுசரிக்கிற மிஸ்டர் ஜேக்கப் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் இம்மட்டும் நீர் போதுமானவராக எவனேஸ்வராக வழிநடத்திருக்கிறேன். அன்பிலே வளர நீர் உதவி செய்திருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். இன்னும் ஆண்டவர்களாக வளர நீர் உதவி செய்யும். அவர் மிஸ்ஸஸ் ஜேக்கப் அவர்களுக்கு இருக்கிற அந்த காலில் இருக்கிற அந்த பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் நம்மை இறங்கிய மக்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை நீர் தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இதுதாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தில் சார்ந்திருக்கிற அனைவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவருடைய தேவைகளை நீர் சந்தித்து வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுகிற திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இவர்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்யும் போது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு முகத்தின் ஆவியை தாரும், ஒரு மனதோடு கவனிக்கக்கூடிய கிருபையை தாரும். அது நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிற தியானத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த பகுதியின் மூலமாக அநேக உண்மைகளை வெளிப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த மாதத்திலே நாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்து வருகிறோம். The righteous shall rise in the land. நீதிமான் நிலத்திலே நிமிர்ந்திருப்பான் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு The righteous forsaken of their children begging for bread. நீதிமான்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து திரிவதில்லை. நீதிமான்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து திரிவதில்லை. ஆண்டவருடைய பார்வை அல்லது அவருடைய கவனம், அவருடைய பராமரிப்பு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது விவரிக்க முடியாத ஒரு உதவி. தேவன் செய்கிற உதவி அது நம்ம விவரித்து சொல்ல முடியாது. அத்தனை ஒரு ஆழமான ஒரு உதவியாக அது இருக்கிறது. விரிந்த உதவியாக அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் சங்கீதக்காரர் எழுதுகிறார், தாவீது ராஜா அது எழுதுகிறார், எவ்விதமாக நீதிமான்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய உதவி கொடுக்கப்படுகிறது.
விசேஷமாக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிற முக்கிய 3 பொருட்களில் உடை, இன்னும் தங்குவதற்கு வீடு, ஆகாரம். இந்த முக்கிய 3 பொருட்கள் தேவைகளில் ஒரு தேவை எவ்விதமாக நீதிமான்களுக்கு சந்திக்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து இங்கே இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தை எழுதினவர் தாவீது அரசர் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதனுடைய துவக்கத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம், துன்மார்க்கர்களை குறித்து நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம், அவர்களை குறித்து கவலைப்படவும் நீங்கள் வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் நிலையற்றவை அல்ல. இந்த உலகத்தில் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கும், அது நிலையற்றவை அல்ல என்பதை குறித்து அவர் சொல்லிவிட்டு, ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவ்விதமாக நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவரையே தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற மனிதர்கள் நீதிமான்கள். இவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், சங்கீதம் 37:25, அதுதான் இன்றைக்கு நம்முடைய கருத்து வசனம். சங்கீதம் 37:25 அதில் அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் உள்ளவனாக இப்பொழுது நான் இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நீதிமானும் அவருடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து திரிந்தது இல்லை என்று சொல்கிறார். தாவீது அரசர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால் 2 சாமுவேல் 5:4 பார்க்கிறோம். 30 வருஷம் அவர் ஆடுகளுக்கு பின்னதாக இருந்திருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மேய்த்திருக்கிறார். வேத வல்லுநர்கள் அவருடைய நாட்களை குறிப்பிடும் போது கிறிஸ்துவுக்கு முன் 1040 970 வரைக்கும் அவருடைய நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 70 வருடம். இன்னும் 2 ராஜாக்கள் 2:11 நாம் வாசிக்கும் போது அவர் ஹெப்ரோனிலே 7 வருடமும் எருசலேமிலே 33 வருடமும் அரசாட்சி செய்தார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகையினாலே அவருடைய வயது, அவர் இந்த உலகத்தில் இருந்த வயது 70 வயது. இந்த 70 வயது வரைக்கும் அவருடைய கணிப்பு, அவருடைய அறிந்து கொள்ளுதல், இவைகளை குறித்து நாம் பார்க்கும்போது தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் ஏற்பட்ட அனுபவங்களை குறித்து பேசுகிறார். அதை குறித்து சொல்லும்போது, நான் இவ்வளவு அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். எந்த அனுபவங்கள்? இவர் ஒருவேளை சவுல் ராஜாவுக்காக பதுங்கி ஓடும்போது அவர் நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கிறார். அநேக நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். பெலிஸ்திய நாட்டுக்கு சென்றிருக்கிறார், ஈதோம் நாட்டுக்கு சென்றிருக்கிறார், அம்மோனியருடைய இடத்துல இருந்திருக்கிறார். இப்படி பல இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கே உள்ள மனிதர்களை அவர் கவனித்திருக்கிறார், மற்றவர்களை கவனித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லோரையும் பார்த்து அவர் தன்னுடைய அனுபவத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உணவு கிடைக்கும், அவன் அப்பத்திற்காக இறந்து திரிவதில்லை, அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததியும் அவ்விதமாக போஷிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். இவர் எதன் அடிப்படையில் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன அனுபவத்தின் அடிப்படையில், அது மாத்திரமல்ல அவர் பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து அவர் பேசுகிறார். கண்டிப்பாக தேவன் அவருடைய பிள்ளைகளை விடமாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் எழுதுகிறார். நாம் அதை குறித்து பிறதாக நம் ஆழமாக யோசிக்கலாம். இப்பொழுது ஏன் அமிதமாக தாவீது அரசர் எழுதுகிறார், நீதிமான்களும் அவருடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இருந்து தெரிவதில்லை அப்படி என்றால் அவரிடத்தில் ஒரு சில காரியங்கள் காணப்பட வேண்டும். அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து தான் முதலாவது நாம் யோசித்துவிட்டு பின்னதாக நாம் ஒரு சில உதாரணங்களை நாம் அறிய போகிறோம். முதலாவதாக, the righteous believes in the Lord. நீதிமான் வல்லவரை விசுவாசிக்கிறான். நீதிமான் வல்லவரை விசுவாசிக்கிறான். நீதிமானுடைய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவனுக்கு ஆவிக்குரிய தேவைகளையும் இன்னும் சரீர பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமான தேவை இன்னும் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கிறது. அநேக வசனங்கள் அதை குறித்து வேதத்தில் இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் ரோமர் 1:17 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கையில பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை விசுவாசி என்று சொல்லுகிறார், நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக பணக்காரர்களாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். சங்கீதம் 37:16 அது சங்கீதத்திலே 37:16 இவ்விதமாக வாசிக்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அப்படி என்றால் அவருக்கு இருக்கிற சிறிய ஒரு காரியத்திலேயும் திருப்தியோடு கூட இருப்பார். அவர் ஒவ்வொரு வீட்டிலே போய் அப்பத்திற்காக இறந்து தெரிய மாட்டார் என்றால் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிறது. இன்னும் சங்கீதம் 64:10 முன்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். ஆகையினால அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான காரியம். நீதிமானுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மீது இருப்பதனால அவன் போஷிக்கப்படுகிறான். இன்னும் நீதிமொழிகள் 10:24 நாம் இதை வாசிக்கிறோம், நீதிமானுடைய ஆசை அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு அருளப்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகையினால இந்த வசனங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய அல்லது நீதிமான் அவன் ஆண்டவரை நம்புகிறதுனாலே அவனுக்கு அனைத்தும் கொடுக்கப்படுகிறது, அவன் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம் நீதிமான்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். எந்த விதமான ஒரு குறைவு இல்லாதபடி நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மெஞ்சி அதிகமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். காரணம், நாம் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை. நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, the righteous builds up the Lord. The righteous builds up the Lord. நீதிமான் வல்லவருடையவர்களை விருத்தி அடைய செய்கிறார்கள். நீதிமான் வல்லவருடையவர்களை விருத்தி அடைய செய்கிறான். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது எந்த அர்த்தத்தில் நாம் பேசுகிறோம் என்றால், நீதிமானாக இருக்கும்போது மற்றவருடைய தேவைகளை பார்க்கும்போது உடனடியாக மனதை அதில் செலுத்தி எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறவன் தான் நீதிமான். இது வேதத்தில் கொடுக்கப்படுகிற கட்டளை. ஒவ்வொரு நீதிமானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது வேத கட்டளை. அதை குறித்து நாம் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி என்றால் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட உதவி செய்கிறவன் அதை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதனாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இன்னும் உபாகமம் 15:6 நாம் வாசிக்கிறோம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்படி என்றால் நீ கடன் வாங்க மாட்டாய். நீ நீதிமானாக இருப்பாய் என்றால் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. கண்டிப்பாக நாம் நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார். நாம் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஏழைகளை நாம் பராமரிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை நாம் பராமரிக்கிறோம். இன்னுமாக சங்கீதம் 37:21 அதே சங்கீதத்தில், நீதிமான்களோ இறங்கி கடன் கொடுக்கிறான். இந்த கடன் கொடுக்கிறான் என்கிற காரியத்தில் வட்டி வாங்குறதாக வேதம் சொல்லவில்லை. அதை குறித்து நான் பின்னதாக சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு அந்த மனது இருக்கிறது. எப்படி கடன் கொடுத்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய சாப்பாட்டிற்கு ஒன்றுமே இல்லை, அவர்கள் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை அறிந்தவுடனே அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே இவர்களாகவே முன் சென்று அவர்கள் உதவி செய்கிறார்கள். இன்னும் மத்தேயு 25 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் தன்னுடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்கிறார், நான் பசியுள்ளவனாக இருந்தேன், என்னை போஷித்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். இன்னும் பல காரியங்களை குறித்து அதில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இவர்களெல்லாம் எப்பொழுது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமானுக்கு உதவி செய்வதே அது குறிக்கிறது. இந்த சிறியர்கள் பரலோகத்தில் வரக்கூடியவர்கள் யார்? நீதிமான்கள்.
இந்த நீதிமான்கள் இன்னொரு நீதிமானுக்கு உதவி செய்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் அப்படி உதவி செய்யும் போது கண்டிப்பாக நீதிமான்கள் அப்பத்திற்காக இறந்து தெரிவதில்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வைத்து அவர்களை போஷிக்கிறார். ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமானுக்கு உதவி செய்கிறார். இன்னும் வேதத்தில் 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் இவைகள் எல்லாவற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் லூக்கா 6:10 whoever can be trusted with very little can also be trusted with much. நாம் கொஞ்சத்திலே ஒரு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே ஒரு நம்மை நம்பக்கூடிய அளவிலே நாம் நடந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகையினாலே கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். நான் நீதிமானாக இருக்கும்போது இன்னொரு மனிதன் ஒரு நீதிமானை தாங்குகிற எண்ணம் எனக்கு வர வேண்டும். அப்படி வரும்போது நிச்சயமாக எனக்கும் குறைவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் குறைவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வசதிகள், இதை கொண்டு மற்றொரு நீதிமானை நான் தாங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, the righteous will be bestowed by the Lord. The righteous will be bestowed by the Lord. நீதிமான் வல்லவராலே வழங்கப்படுகிறான். நீதிமான் வல்லவராலே அல்லது ஆண்டவராலே வழங்கப்படுகிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிமான் ஆண்டவருடைய பிள்ளை. அது மாத்திரமல்ல, அவன் கொடுப்பதுனாலே அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் ஏழைகளுக்கு அல்லது மற்ற நீதிமான்களுக்கு இறங்கி உதவி செய்வதனாலே அவனும் பெற்றுக்கொள்கிறான். அதிலும் வேத பகுதி அதிகமாக அதை குறித்து சொல்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை வருந்த விடார். அப்படி என்றால் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய மனதில் எந்த விதமான வருத்தம் இருக்காது. தேவையை குறித்த இந்த வருத்தமும் இருக்காது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 112:3 நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அங்கே நீதிமானையும் செம்மையான இருதயத்தாரை குறித்து அந்த பகுதி பேசுகிறது. ஆகையினாலே எப்பொழுதும் ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் இருக்கும் என்று சொல்லி நீதிமானுடைய வீட்டிலே இருக்கும். ஏனென்றால் அவன் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுப்பதனாலே, ஆண்டவரை நம்புகிறதுனாலே இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இது சங்கீதம் 92:12 நாம் விதமாக வாசிக்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து கேதுவை போல வளருகிறான். எந்த கேது? லிபனோனில் உள்ள கேதுவை போல அவன் வளருகிறான் என்று சொல்லி நாம் விதமாக நாம் வாசிக்கிறோம் அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக தேவன் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனாலே, மற்றவர்களை தாங்குகிறதுனாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இன்னும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் அல்லது இந்த பகுதி முதலாவதாக அது இஸ்ரவேலர்களை சார்ந்தது. ஆகையால் இஸ்ரவேலுடைய சட்டத்தின்படி நாம் இந்த வசனத்தை சற்று உற்று நோக்குவோம் என்றால், யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தை நாம் வாசிக்க வேண்டும். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் என்னவென்றால், நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது வட்டி வாங்கக்கூடாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜுபிலி வருடத்தில், விடுதலை அளிக்கக்கூடிய வருடத்தில் நாம் கடன் வாங்கியிருந்தாலும் அல்லது நிலங்களை நாம் மற்றவர்களுக்கு அடகு வைத்திருந்தாலும் அந்த நிலமும் நாம் வைத்திருந்த பணமும் நமக்கு என்ன செய்துவிடும்? வந்துவிடும். அப்படி என்றால், ஒருவேளை நான் நிலத்தை அடகு வைத்திருந்தால் நிலம் எனக்கு வந்துவிடும். நான் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் தள்ளுபடி ஆகிவிடும். ஆகையினாலே ஒருவரும் ஏழையாய் இருப்பதற்கு அதிக ஒரு சான்ஸ் இல்லை, அதிகமான ஒரு என்ன கிடையாது, ஒரு அதிகமான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மறுபடியும் தங்கள் நிலைமைக்கு திரும்புவதற்கு எல்லாமே சாத்தியமாக அமைகிறது. ஆகையினாலே
அதிகமாக யாரும் பிச்சை எடுப்பதற்கோ அல்லது வருந்துவதற்கோ ஒரு நிலைமை இல்லை. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய வசனம் அல்லது சட்டம் என்ன சொல்கிறது என்றால், கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், மனிதர்களாக பிறந்து விட்டோம் என்றால் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களாக பிறந்து விட்டால் நாம் கட்டுப்பாடோடு கூட இருக்க வேண்டும். அனாவசியமான செலவுகளிலே ஈடுபடக்கூடாது என்று சொல்லி கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, நாம் மனிதர்களாக பிறந்தால் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகையினாலே இவ்விதமாக நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக செலவு செய்யாதபடி, அதிகமாக உழைக்கிறவர்களாக, இன்னும் ஞானமாக நாம் நடந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக வளமும் செல்வமும் நம்மை தேடி வரும். வளமும் செல்வமும் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காரியங்களெல்லாம் நாம் பார்த்த பின்பு, இந்த 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு நீதிமான் அவன் ஆண்டவரை நம்புகிறதுனாலும், ஆண்டவருக்கென்று அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று கொடுப்பதனாலையும் அவன் திருப்பி பெற்றுக் கொள்கிறான் என்பதை குறித்து நாம் இந்த பல வசனங்களிலிருந்து, வேதத்திலிருந்து அறிந்தோம். இன்னும் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற காரியம், இந்த நீதிமான் மறக்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, அவன் சந்ததியும் கைவிடப்படுவதில்லை என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். நான் ஒரே ஒரு உதாரணத்தை, ஒரு மனிதனுடைய உதாரணத்தை எடுத்திருக்கிறேன். வேறு யாரும் அல்ல, தீர்க்கதரிசியாகிய எலியாவினுடைய வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கையில 3 இடங்களிலே தேவன் போஷிக்கிறார். அவர் நீதிமானாக இருக்கிறார். 3 இடங்களிலே தேவன் அவரை பராமரித்து எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி அவரை போஷிக்கிறதாக வேதத்தில் நாம் அறிகிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்வோம் என்றால் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனம். அங்கே வாசிக்கும் போது காகத்தை கொண்டு தேவன் அவரை போஷிக்கிறார். காகம் அவருக்கு காலையிலே அப்பமும் இன்னும் கறியும், மாலையிலேயும் அதே அப்பமும் கறியும் கொண்டு வந்தது. ஆங்கில புளூரல்லை கொடுத்திருக்கிறார்கள். காகங்கள் எவ்வளவு கொண்டு வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலையும் போஷிக்கப்பட்டதாக, எலியா தீர்க்கதரிசி போஷிக்கப்பட்டதாக நாம் அறிந்திருக்கிறோம், அல்லது அந்த பகுதியிலிருந்து அறிகிறோம். காகத்தை குறித்து சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், காகம் எப்பொழுதும் தனக்கு கிடைப்பதை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. அது சண்டையிட்டு அதை எடுத்து சென்றுவிடும். மற்ற காகங்களும் கூட இருந்தால் கூட சண்டையிட்டு அதை எடுத்து சென்றுவிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காகத்தை தேவன் உபயோகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த காகங்கள் 2 விதமான பறவைகள் இருக்கிறது. நல்ல பறவைகள் அல்லது அசுத்தமான பறவைகள் என்று சொல்லி நாம் இடத்துல வாசிக்கிறோம். அது லேவியராகும் 11, 15, உபாகமம் 14, 14 வாசிக்கும் போது இந்த காகங்கள் அசுத்தமான பறவைகளிலே ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பறவை எலியா தீர்க்கதரிசிக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர் கேரித் என்னும் ஆற்றங்கரையில் இருக்கிறார். அது யோர்தானுக்கு கிழக்கான பகுதியில் இருக்கிறது. அங்கே இன்னும் சங்கீதம் 147:9 வாசித்து பார்ப்போம் என்றால், அவர் காக்கை குஞ்சுகளுக்கும் அவைகள் கூப்பிடும்போது ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மந்தைகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எவ்வளவு ஒரு கன்சனான ஆண்டவர்! காக்கை குஞ்சுகளை அவர் போஷிக்கிற தேவன், மந்தைகளை போஷிக்கிற தேவன், புல்களுக்கு உடுத்துவிக்கிற தேவன், நீதிமான்களை அவர் கைவிடாத தேவன், அவர்கள் அப்பத்துக்கு இறந்து தெரியாமல் பார்த்துக் கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்னும் 1 ராஜாக்கள் 17:9 வாசிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்கிறார், நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போய் அங்கே நான் உனக்கு போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அதே போல அவர் சொல்லுகிறார். அந்த விதவையை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு அங்கே இருந்து அந்த உதவியை அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த விதவை யார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த விதவையும் ஆண்டவரை வழிபடுகிற ஒரு மகளாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சாரிபாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் சீதோன் நாட்டிலே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார், வேதவல்லவர்கள் சொல்லுகிறார், சீதோனுக்கும் டயர் என்று தீரு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது. அது கடலோரமான ஒரு பகுதி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகையினால அந்த தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காது. ஆனால் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது.
தேவையான உணவு கிடைக்கவில்லை. அந்த அம்மாவும் சொல்கிறார், நானும் என் மகனும் உண்டு நாங்கள் சாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஏன் அந்த எண்ணம் வருகிறது? அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா அறியாதவர்களா என்ற எண்ணம் வருகிறதுக்கு காரணம், உம்முடைய ஆண்டவருடைய பெயரை கொண்டு நான் சொல்லுகிறேன், நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், உண்மை பேசுகிறேன் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லுகிறார்கள். ஆகையினால ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு இடத்தில் உள்ள ஒரு அம்மாவாக இருக்கலாம், யூதர்களை சார்ந்த ஒரு அம்மாவாக இருக்க முடியாது. அடுத்தது நாம் இன்னும் வாசிப்போம் என்றால், இந்த அம்மா கொடுத்து இன்னும் ஏலியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்த பின் அவர்கள் சாப்பிட்டார்கள். எவ்வளவு காலம்? பஞ்சம் முடிவரைக்கும் சாப்பிட்டார்கள். அவர்கள் இருவரும் சாப்பிட்டார்களா? மகனும் தாயும் சாப்பிட்டார்களா? எலியாவும் சாப்பிட்டார்களா? ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது ஃபேமிலி, குடும்பத்தினர் சாப்பிட்டார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஹவுஸ் ஹோல்ட் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த 3 பேர் அல்லாதபடி இன்னும் ஒரு சிலரும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அங்கே அந்த உணவில் அருந்தி இருக்கிறார்கள். என்றால் எடுக்க வந்து கொண்டே இருக்கும். யார் சாப்பிட்டால் என்ன, எல்லோருக்கும் அந்த உணவு கிடைக்கும். ஆகையினாலே தேவன் அமிதமாக யாரை போஷிக்கிறார்? எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கிறார். இன்னும் 3வதாக நாம் அங்கே வாசிக்கும் போது, அங்கே ஆண்டவர் ஒரு தேவதூதனுக்கு கட்டளையிடுகிறார். இப்பொழுது எலியா இங்கே சாரிபாத்திலிருந்து மடிமா கார்மேல் பர்வதத்துக்கு வருகிறார். அங்கே இருந்து ஏசபேல் என்னும் அந்த ராணி அவரை அதிகமாக எச்சரித்ததினாலே பயந்து இப்போது பெயர்ஷிபா என்று சொல்லக்கூடிய, யூதாவில் இருக்கக்கூடிய பெயர்ஷிபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருகிறார். அங்கே வந்து வனாந்திரமாக ஒரு நாள் நடைபயணம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடக்கலாம். மெதுவாக நடந்தால் அவ்வளவு தூரத்தில் போய் அங்கே வெளியிலே அவருடைய வேலைக்காரரை நிப்பாட்டி விட்டு தூரமாக போய் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சூறை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே அவருக்கு உணவு கொடுப்பது யார்? ஒரு தேவதூதன். சூடான ஒரு அப்பம், ஒரு ஜாரிலே தண்ணி, ஒரு குவளையிலே தண்ணி பாத்திரத்திலே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் அவருக்கு 2 முறை கொடுக்கப்படுகிறது. 2 முறையும் இங்கே தண்ணி கிடையாது, வனாந்திரமான ஒரு இடம். ஆகையினாலே தேவதூதன் தண்ணியும் கொடுக்கிறார். நல்ல சுட அவருக்கு அப்பம் அங்கே சுடப்பட்ட தழலில் சுடப்பட்ட அப்பம் என்று வேதம் சொல்கிறது. சூடான அப்பம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி அப்பத்திற்காக யாரிடமும் இருந்து தெரியவில்லை. தேவன் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். தண்ணி என்றால் தண்ணி தேவை, இன்னுமாக அவருக்கு உணவு தேவை என்றால் உணவை சமைத்து சாப்பிடுகிற அளவில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே அவருடைய தேவை சந்திக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். இன்னும் அடுத்தபடியாக ஒருவேளை நாம் இதை குறித்து சற்று யோசிக்க வேண்டும் என்றால், நீதிமான்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆண்டவர் அனுமதிக்கிற துன்பங்கள் உண்டு. இன்னும் மற்றவர்களாலே வருகிற இன்னும் அவர்களுக்கு வருகிற பாடுகள், மனிதர்களாலே வரக்கூடிய பாடுகள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நீதிமானை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். போன வாரத்திலே நாம் தியானம் செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். ஆண்டுடைய கண்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் போஷிப்பதற்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய சந்ததி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. His seed or his generation will not lack anything. அவர்களுடைய சந்ததியும் அப்பத்திற்காக இறந்து தெரியாது என்று சொல்லி வேதத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில், ஒருவேளை இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அது பழைய ஏற்பாட்டில் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அது 10 கற்பனையிலே உள்ள ஒரு பகுதி. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இது எதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது? சந்ததியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:17 நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு அல்லது கிருபை
தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தலைமுறை தலைமுறைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இது இந்த 1000 வருடம் என்று கூட சொல்லவில்லை. காலம் காலமாக அதற்கும் மேலாக தேவனுடைய கிருபை நீதிமானுடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது என்பதை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் சங்கீதம் 37:26 விதமாக வாசிக்கிறோம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிமான் எப்பொழுதும் இறங்கி கடன் கொடுப்பதனாலே அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் சங்கீதம் 112:2 செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே வாசிக்கிறோம். இன்னும் நீதிமொழிகள் 20:3 வாசிக்கும் போது நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள், அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இவ்விதமாக நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது அவர்களுடைய பிள்ளைகள் நீதிமானுடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து திரிவதில்லை. இதை ஒரு வாக்குத்தத்தமாக அல்லது ஆண்டவருக்குள்ளாக அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து அவர் சொல்கிறார். கண்டிப்பாக நீதிமான் அப்பத்திற்கு இறந்து தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளும் அப்பத்திற்கு இறந்து தெரிய மாட்டார்கள். இது தேவன் மீது வைத்த நம்பிக்கையிலே சங்கீதக்காரன் பேசுகிறார். ஒரு நீதிமானுக்கு இத்தனை சலுகைகள் கொடுக்கப்படும் என்றால், இத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் என்றால் கண்டிப்பாக நீதிமான்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும். நாம் இன்றைக்கு இந்த விதமான எவ்விதமாக நீதிமானுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நாம் தியானம் செய்து வருகிறோம். அவன் தேவனை நம்புகிறதுனாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனாலும் அடுத்த நீதிமானுக்கு உதவி செய்கிறதுனாலும் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் முதலாவது பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவன் நீதிமானாக இருக்கிறபடினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுடைய சந்ததியும் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறது? அவன் நீதிமானாக அவனுடைய சந்ததியை அவன் நடத்துகிறதற்கு போதித்திருக்கிறான், அல்ல அவனுடைய சந்ததி நீதிமானாக நடப்பதற்கு போதித்திருக்கிறான், ஆண்டவரை நம்புவதற்கு போதித்திருக்கிறான், ஆண்டவருடைய கிருபையில வளர்கிறதுக்கு போதித்திருக்கிறான். ஆகையினாலே அவருடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இறந்து திரும்பவில்லை. நீதிமான் அவருடைய பிள்ளைகள் நீதிமானாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் ஆண்டவரை நம்புகிற அளவிலே வளர்க்க வேண்டும். அவ்விதமாக வளர்க்கும் போது கண்டிப்பாக அந்த பிள்ளைகளும் நீதிமான்களாக இருப்பார்கள். தங்களுடைய நீதியை அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைத்து செல்வார்கள். நான் நீதிமானாக இருந்தால் நான் என்னுடைய சந்ததிக்கு நீதியை சம்பாதித்து வைத்து செல்கிறேன், ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து செல்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அடுத்த சந்ததிக்கு நீதியை சம்பாதித்து வைத்து வருகிறார்கள் என்ற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தாவீது அரசர் இந்த சங்கீதத்தில் அவர் விதமாக சொல்லுகிறார். நீதிமான்களும் அவருடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து திரிவது இல்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நாம் அப்பத்திற்காக இறந்து தெரிவதில்லை. நாம் கடன் கொடுப்போம், நாம் கடன் வாங்க மாட்டோம். அது மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளும் அவ்விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள். தேவன் தாமே தொடர்ந்து உங்களோடு கூட இதை நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் போது உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 124வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 124, வா பாவி மலைத்தினலாத வா என்ற பாடல் 1வது 2வது கவிகளை நாம் பாடுகிறோம். 1வது 2வது கவிகளை பாடுகிறோம். Oh
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுப்பதற்கு நீ தந்திருக்கிற வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீ உதவி செய்து நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமான் ஒரு நாளும் அப்பத்திற்காக இறந்து தெரிவது இல்லை, அவருடைய பிள்ளைகளும் அப்பத்திற்காக இறந்து தெரிவதில்லை என்பதை குறித்து நாங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய கொடுத்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்கள் நீதிமான் உம்மை நம்புகிறதுனாலும் உமக்கன்று கொடுப்பதினாலும் நீர் அவனுக்கு கொடுத்து பாதுகாக்கிறேன். நீதிமான் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரை நம்பும்படியாக கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரை பின்பற்றும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தமும் நீதிமானுடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது என்பதையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் சம்பாதித்து வைத்தது போல நீதியை மற்றவர்களுக்கும் சம்பாதித்து வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதனால ஆண்டவரே, நீதிமான்கள் ஒருபோதும் அப்பத்திற்காக இறந்து திரும்புவதில்லை, அவருடைய பிள்ளைகளும் இறந்து திரும்புவதில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலி காட்சியிலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையுமே தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கும் தேவைகள் உண்டு ஆண்டவரே, குறைவுகள் உண்டு ஆண்டவரே, ஆண்டவரே மன கவலைகள் உண்டு ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை, நீர் கண்ணோக்கி பாரும். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொன்ன தேவன். வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தருகிற தேவன். ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வீடியோ காட்சியை காணுகிற பிள்ளையோட வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் கவலைகள் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து வழிநடத்தும்படியாக உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீதான பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உண்மை முக்கியப்படுத்தி உங்கள் ஆண்டவரை நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை முன்னால் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கருமையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவோம். தயவு செய்து அமருங்கள். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.